இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப புத்தம் புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ. சிம்ம ராசி 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அஷ்டம சனி வருது 30 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும். மனசை சனி பிடிக்கிறார்ல, சந்திரன் தான் மனசு. மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன ஆகும்? கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம், உடலில் கூட குறைபாடு இருக்கலாம், மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது. மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆடி போயிடும். அந்த சனி அதை பண்ண தான் வராரு. அப்போ மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா திடமாக வச்சுக்கணும். சார், கடைசியில் எவ்வளோ நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளோ நல்லா வாழலைனாலும் 6 அடி நமக்கு நிச்சயம். அது யாரும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை 2 ஆள் ஒன்று பார்த்துருவோம். அதனால் கவலையே படாதீங்க. தைரியமாக மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம். அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும். இது ஒரு பாடம். என்ன நடக்கும் அஷ்டம சனியில்? காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்னேன், இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பையெல்லாம் ஒன்றா சேருவான். இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம். இல்லை, இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்கார்ந்தோம்னா எண்டே கிடையாது. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிம்ம ராசி ராஜா. எவ்வளோ பிரச்சனை வந்தானே சார், வாழ்க்கையை நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம், நம்மளே ஒரு ராஜா தான். அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் எனக்கு அதை இது பண்ணக்கூடாது. அதில் நல்ல காலமே இல்லைன்னா சொல்ல முடியாது. இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டங்கள் மாறும். காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். பாடம் என்ன தெரியுமா? சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமாக நான் உன்னை தாக்க போகிறேன். இந்த சனி பகவான் அவர் தான் காலன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் காலம்னு சொல்கிறோம். அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நான் அவனை தாக்க போகிறேன். நீ நினச்சிட்டு இருக்கியா நீ இதோட முடிய போகிற, இனிமேல் நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதல்ல அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஜா, என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி, நீ ஒரு கல். என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மிளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார், சிற்பமாக மாறப்போகிறார். இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக 1000 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார். அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடி வாங்கணும். அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க கன்னியாகுமரியில், அந்த மாதிரி ஆகிடும். ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க, இது நடந்தே தீரும், சத்தியம். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம். 2வது பாடம், இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்க, அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன், ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்டில் போனால் கூட படிக்க முடியாது. 2வது பாடம் என்னன்னா, காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதானா யார் யார், என்னென்ன கலரு, இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன். சாயத்தை வெளுக்க போகிறேன். பொண்டாட்டி நான் யார், புருஷன் நான் யார், சகோதரன் நான் யார், சகோதரி நான் யார், நண்பன் உண்மையானவன் யார், பொய்யான நண்பன் யார், உண்மையாக உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா, உண்மையானவனா இல்லையா, கம்பெனி நல்லதா, எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும். அப்படியே வேற 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 வகை வகையாக. இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடியது. இல்லைன்னா இவங்களோடையே நம்ம இருப்போம், நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க, இவங்களோடையே பயணப்படும். இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் காட்டுக்கொண்டு கொடுக்க போகிறது. அதுதான் அந்த மாதிரி காலம். அப்படிப்பட்ட காலம் நமக்கு அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது. யார்
உண்மையான உறவுகள் யார், பொய்யான உறவுகள், இதை காமிக்க போகுது. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்ஸஸ் இதில் தான் இருக்குது. சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும். பொய்யான உறவுகளோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம். எவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம இருக்கோம், இதை புரிஞ்சுக்கணும். இதை அழகாக டிவைடு பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய 2வது பாடம். அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய 3வது பாடம். தம்பி, நீ பெரிய ஆள் தான், நீ சிம்மராசி, நீ எல்லாத்தையும் பார்த்தவன் தான், 8 ரவுடியும் அடித்தவன் தான் நீ, ஓகே. ஆனால் உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியாக நீ பார்த்துக்கலன்னு சொன்னால் நீ செல்லா காசாயிருவ தம்பி. உயிரோடு இருக்கும் போதே, நல்லா சம்பாதிக்கும் போதே, கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான், உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க, உன்னை சுற்றி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரெல்லாம் உனக்கு யார், நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேன்னா உன்னை ஒரே ஒருத்தர் 2 பேர் சீண்டுவாங்களா? அந்த 3வது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது. இந்த 3 முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும், காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். நம்ம எவ்வேற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கோம் யோசிச்சு பாருங்க. 50,000 கோடி சம்பாதிச்சிடலாம், இந்த பாடத்தை கற்றுக்கலைன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு. அப்போ பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க காலன் வருகிறார், சனீஸ்வர பகவான். இப்போ நாம என்ன செய்ய வேண்டும்? நாம என்ன செய்ய வேண்டும்? காலத்தின் கணக்கு எப்படி வெல்வது? நாம என்ன செய்ய வேண்டும்? காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, அதை பற்றி பார்ப்போம். அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, பணம் ஜவாபு கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தயவு செய்து அதை விட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்கள் நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை, முதல்ல நமக்கு ராஜாவாக இருக்கணும். நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம். நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாகிடலாம். இதை நீங்கள் இதை புரிஞ்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். இது நமக்கு ராஜாவாயிட்டா இந்த உலகத்துக்கு ஈஸியாகிடலாம். நாம் நம்மை வெல்வது தான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட. நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும். இது இப்போ காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, என்ன செய்வது, காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, எதுலையும் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. ஹைப் ஆகிறது. பிடிக்கும்னாலும் எமோஷனலா சிம்மராசி உடனே பயங்கரமாயிடுவாங்க. பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு, கோபம், இது 2ம் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு. இதை நீங்க சரிப்படுத்திக்கலைன்னா அளவை கம்மி பண்ணணும். பிடிக்கும்னாலும் அமைதியா இருங்க, பிடிக்காதனாலும் அமைதியா இருங்க. இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா, ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்க எதுலையாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, புதிய வேலையை மாற்ற பார்க்குறீங்க, மேலே போக பார்க்குறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்? பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது. அஷ்டம சனியோடையும் 7.5 சனியோடையும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையாக மோதணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாமல் இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது. 2வது பாடம். காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது, அதை பற்றி சொல்கிறேன். எதிலையும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய 2வது பாடம். முதல் பாடம், யாருக்கும் பணம் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நான் பாரு எப்படி செய்கிறேன் பாரு, அப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க. இது முதல் பாடம். காலத்தின் கணக்கை வெல்வது. இந்த 2 பாடம் ரொம்ப முக்கியம். ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது. அது 3வது பாடம். அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இந்த பூமியே நடக்குது, நாம் இல்லைன்னா அவ்வளோத்தான் நின்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? யாருக்காகவும் எதுவும் நிற்காது. ஒரு வருஷம் நம்ம ஃபோட்டோவில் இருப்போம், மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம். இதுதான் யதார்த்த உண்மை. இது 4வது பாயிண்ட். எந்த விஷயத்தை நான் சொன்னேன், ஹைப் இருக்கக்கூடாது, அடக்கமாக இருக்கணும். சிம்ம ராசி இப்போது அப்படியே பணிஞ்சிடணும். சிங்கம் குட்டி சிங்கமாகிடணும். ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னியில் வந்தது, அந்த மாதிரி ஆகிடணும். இப்போ ரொம்ப கம்மியாகிடணும். எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்கிட்டையும் வச்சக்கூடாது. ஒரு சின்ன சின்ன எறும்பு, இந்த பூச்சியெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் சிங்கத்தை. சிங்கம் அதெல்லாம் சீண்டாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் சீண்டும்.
அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள். அப்போ நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த காலத்தின் கணக்கை வெல்ல என்ன செய்வது? 5வது பாயிண்ட், தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. டெய்லி தியானம் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். தானம் என்பது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது. இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பண்ணுங்கள். தியானம் ஒரு நாளைக்கு 108 தடவையாவது ஓம் நம சிவாய நம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்கள். குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டு. இதோட முக்கியமானது, அவசரப்படக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுமை, அவசரம் கூடாது, கவனம். இந்த 3 6வது தாரக மந்திரம். இப்போ பரிகாரமாக வந்திருக்கக்கூடியது இது. பரிகாரத்தில் பல இது இருக்கு. அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது, வீட்டில் துளசி மாடம், அதாவது துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியை போட்டு அதில் வைங்க. இது ரொம்ப முக்கியம். சிம்மராசி அன்பர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும். தினமும் காலை மாலை நீங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் கையால் விளக்கேற்ற வேண்டும். அஷ்டம சமி காலகட்டத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கணும். இது 3. உங்கள் கையால் 2 பூவாவது சுவாமிக்கு நீங்கள் காலையில் சாயங்காலம் போடணும். 2 பூ கூட போடலாம், வசதிக்கேற்ப. எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது, உங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிற கபர்டு அதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். கசன்னு சில பேர் கசக்கி துணி அப்படியே அமுத்தி வைப்பாங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறான். அதாவது ஒரு அழுக்கு துணியாக இருந்தாலும், கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி, அதை துவச்சி போடுன்னு சொல்கிறான். கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் துவச்சி தான் யூஸ் பண்ணணும். சுத்தமத்தமாக இருக்கணும். அழகாக மடித்து வைக்கலாம். அயன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அழகாக நேர்த்தியாக மடித்து வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் மிக முக்கியமான பரிகாரம். சிம்ம ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் தாய் தந்தையிடம் 2 வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பாக பேசுங்க. இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம். இதை பண்ணி பாருங்க, எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாகிற மாதிரி 2 வார்த்தை தினமும் பேசுங்க. கடைசியாக நாம் சொல்லக்கூடியது, பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுங்க, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். கால பைரவர் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க. இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம். சிம்ம ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சியானது, 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களே, மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.